கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். சங்கீதம் 16:11 வசனம் சொல்லுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டுடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தம், அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகம் நமக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது. ஸ்தோத்திரம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம் கர்த்தருடைய ஆலயத்துல தங்கியிருப்பதை நாடுவேன் என்று சொல்லுகிறான். ஏனால் கர்த்தருடைய சமூகம் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அது எவ்வளவு பரிபூர்ணமான சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் என்பதை அவன் அறிந்து அதை புரிந்து வைத்திருந்தான். சோதரன், தேவ சமூகத்துல நம்ம இருக்கும்போது நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும், நம்முடைய கவலைகள் மாற்றப்படும். கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறான். தேவ சமூகம் என்பது அது துக்கம் நிறைந்த இடம் அல்ல, அது சந்தோஷத்தை கொடுக்கிற மகிமையான இடம். ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்துல கண்ணீர் கவலை எதுவுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ராஜ்யத்திற்குள்ளே போவதற்காய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாம் இந்த பூமியிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கும் போது அந்த சமூகம் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆகவே ஒருவேளை என் வாழ்க்கையெல்லாம் துக்கமா இருக்கிறது, எல்லாம் என்னோட வாழ்க்கையில சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ, இந்த நாளிலும் இந்த காலை வேளையில இந்த டிவோஷனை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்துல காணப்படுங்க. அவருடைய சமூகம் உங்களுக்கு நிச்சயமாய் சந்தோஷத்தை கொடுக்கும். ஸ்தோத்திரம். பரிபூரணமான ஆனந்தத்தை கொடுக்கும். ஜெபிப்போமா. எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல வேளைக்காக நன்றி. உம்முடைய சமூகம் எங்களுக்கு எப்பொழுதும் பரிபூரண ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பரிபூரண ஆனந்தம் கொடுக்கக்கூடியதான உம்முடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம்ப்பா. ஆண்டவரே, துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும், அவருடைய வாழ்க்கையும் சமாதானம் உள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.